வீடு வந்து வெளியே போற வரைக்கும் வந்து வரக்கூடாது முருகா. எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் தொழில் பக்தி இருக்கணும் அப்படிங்கறது நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா திருட வந்த இடத்துல பக்தியை பாருங்களேன். வீடு வந்து வெளியே போற வரைக்கும் வந்து வரக்கூடாது முருகா. பூட்டை உடைச்சு கோவிலுக்குள்ள வந்தவரு திருநீர் தட்டுல கால்பட்டதும் ஐயோ தாயே மன்னிச்சிடுமான்னு கீழே விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு திருட ஆரம்பிக்கிற இந்த ஒரு வீடியோ தான் இப்போ இணையத்துல பயங்கரமா வைரலாகி வந்துட்டு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பாலவாக்கம் கிராமத்துல ஏரிக்கரை ஓரத்துல தான் பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்குது. இந்த நிலையில தான் இன்னைக்கு அதிகாலையில வந்த இந்த பக்திமயமான திருடன் கோவிலோட இரும்பு கதவுல இருந்த பூட்டை உடைச்சு உள்ள போயிருக்கிறாரு. அப்போதான் அங்க கீழே இருந்த விபூதி தட்டை உள்ள போகும்போது தெரியாம மிதிச்சிருக்காரு. உடனே பதறி போய் தெய்வ குத்தம் வந்துரும்னு அம்மா என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு உண்டிகள் இருந்த பணத்தை திருடிட்டு போயிருக்கிறாரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு வழக்கம் போல சாமி கும்பிடுறதுக்காக அந்த பகுதி மக்கள் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அப்போதான் கோவிலோட பூட்டு உடைக்கப்பட்டு உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்திருக்குது. இதுக்கடுத்து கொள்ளை சம்பவம் குறித்து ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்துல அந்த பகுதி மக்கள் புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேரில வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவிலுக்கு வந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போதான் முகமூடி அணிந்த இந்த பக்தி கொள்ளையன் வந்ததும் மேற்படி நடந்த சம்பவமும் அதுல பதிவாகி இருந்திருக்குது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில அந்த முகமூடி பக்தி திருடனை போலீசார் வலவீசி தேடிட்டு வராங்க.